நாட்டை வெல்லும் கரம் உலகை வெல்லும் நாளை எனும் தொனிப்பொருளில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு இன்று காலை சமரல மைதானத்தில் மேதின கூட்டத்தை நடாத்தியது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த மக்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இந்த மேதின ஊர்வலத்துக்காக வந்திருக்கின்றார்கள். இந்த மக்கள் தற்போது சமநல விளையாட்டரங்கை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். நாட்டை உருவாக்கும் கை உலகை வெல்லும் நாளைய நாள் எனும் தொனிப்பொருளில் நடைபெற ஏற்பாடாக இருக்கும் மேதின கூட்டத்துக்காக இந்த மக்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக காலி சமநல விளையாட்டரங்கின் மூன்றலில் இருந்து கிருஷ்ணி மணிபாலன். कोटे जनतावाई में इधर पवने ஊர்வலமாக வந்தவர்கள் காலி சமநல மைதானத்தை அடைந்த பின்னர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மேதின கூட்டம் ஆரம்பமானது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உட்பட அனைத்து கூட்டு இணைந்த சுதந்திர கூட்டமைப்பின் மேதின கூட்ட நிகழ்வில் ஸ்ரீலங்கா ஜனநாயக சோசியலிச குடியரசு நாடு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் காலி சமநல விளையாட்டு அரங்கிலே ඔබේ වැඩ කරන ජනසභාවේ ආදරණීය නායකයාට ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ නායකයාට ජය වේවා ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ සභාපතිතුමාට ජය වේවා ගරු ජනාධිපතිතුමන්ට ජය වේවා වැඩ කරන ජන දිවයිනේ දීප ව්‍යාප්තව විවිධ ප්‍රදේශවල තිබෙන මැයි රැලි 49ක් තුල இன்று நாடளாவிய ரீதியில் 49 மேதின கூட்டங்கள் நடைபெறுகின்றன. இதில் அதிகளவிலான மக்கள் கலந்து கொண்டுள்ள மேதின கூட்டம் காலிலே இடம்பெறுவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த மேதின கூட்டம் மூலம் மக்களுக்கு வழங்கும் தகவல் என்ன? சிறந்த நாடொன்றை உருவாக்குவதற்கு அனைத்து மக்களதும் ஒத்துழைப்பு அவசியமாகும். அதன் காரணமாகவே 2016ஆம் ஆண்டு இந்த நாட்டின் அனைத்து அரசியல் தலைவர்கள், அனைத்து தொழிற்சங்க பிரதிநிதிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றேன். கட்சி நிறம் என்ற பேதமின்றி நான் கையை உயர்த்தி அழைப்பு விடுக்கின்றேன். நாட்டை கட்டி எழுப்புவதற்கு அனைவரும் ஒன்றிணையுங்கள். எதிர்காலத்தில் இந்த நாட்டில் ஆட்சி பீடம் ஏறுவதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை தூய கட்சியாக மாற்ற வேண்டும். கடந்த 2 முக்கிய தேர்தல்களிலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தோல்வியடைந்தது. எனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் எதிர்கால வெற்றிக்கு இந்த மே தினம் அடித்தளமிட்டுள்ளது என்பதனை நான் கூற விரும்புகின்றேன். இவ்விடத்திலிருந்து நாம் மிகவும் வேகமாக இந்த கட்சியை பலப்படுத்திக் கொண்டு முன்னோக்கி செல்ல வேண்டும். ගොඩනගන්න සියලු දෙනා එකට එකතු වෙන්නයි කියලා හිතන්. සියලු දෙනා එකතු වෙන්නයි කියලා හිතන්. ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය විදියට අපි කතා කරන විට ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය ඉදිරි අනාගතයේදී මේ රටේ ආණ්ඩුවක් හදන්න ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය පිරිසිදු දේශපාලන පක්ෂයක් විදියට ගොඩනගෙන්නට ඕනේ.